Hello everyone, welcome to you all. இன்னைக்கு வந்து நேற்று நம்ம பார்த்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் மோர் தென் தட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வில் பி சீயிங் சம் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ அந்த பார்ட்டிஸ் என்ன, அதோட ஃபவுண்டர் யார், if there is any symbols or something, we'll see that also. And then we'll see why political parties, what can they do in democracy, what is their position, எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம். It's fine. So before going to that, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் about MVSAT. So MVSAT எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. This Meha Vedantu Scholarship Admission Test has already been started. So மேம் நான் அப்ளை பண்ணல, எனக்கு இப்போ தான் தெரியும், நோ இஷ்யூஸ், இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில். ஸோ இதில் எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப் டு 100% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் எயித்துலேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ கேன் அட்டெம்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக யூ கேன் அட்டெம்ட் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுனால என்ன அப்படின்னா டாப் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா 5 days ஃபுல்லி பெய்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இஸ்ரோவில் யூ கேன் டூ. ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 2nd, டுடே இட் இஸ் ஸ்டார்டிங். டுடே, டுமாரோ இஸ் ஆல்சோ தேர். நெக்ஸ்ட் வீக் 9th and 10th இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் கவலையே பட வேணாம். இப்போவே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கும், அதில் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் திரும்ப எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் தென் ஆஃப்லைன் சென்டர்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி இந்த மாதிரி பிளேசஸில் இருக்குது. சென்டர்ஸ் எங்கே அப்படின்னு உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ சென்னையில் இட் இஸ் இன் அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரி. நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தால் ஆர்எஸ் புரமில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் சென்டர், வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. எல்லாமே வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் எழுதுறது. மதுரைனா சொக்கிக்குளம் போங்க, நீங்கள் திருச்சியில் கண்டோன்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் தென் இது வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிற பிளேஸஸும் இங்கே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தெங்கை திட்டு அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் தாராளமாக எழுதலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸில் எழுதுகிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போய் எழுதுனீங்க, டெஸ்ட் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இல்லையா, அது இல்லாமல் ப்ளஸ் 10% அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஓவர் திஸ் MVSAT ஸ்காலர்ஷிப். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். அது இல்லாமல் வேதாந்து மினி ஸ்டடி பேக் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் போய் ஆஃப்லைனில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன மேம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் சொல்கிறீங்க, எழுதுங்கிறீங்க, என்ன தான் மேம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 day பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்கும். அது இல்லாமல் அப் டு 100% வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் தென் ட்ரோன்ஸ், மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் 3 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த வேதாந்து டவுட் ஆப் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன, ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் யர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. காம்படிஷன் எப்படி இருக்கும், ரியல் டைமில் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். புரியுதா? நம்ம ஒரு தாட்டில் இருப்போம், பட் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், நம்ம சூப்பராக பண்ணுறோம், இல்லை இன்னும் பெட்டராக பண்ணலாம், இல்லை வி ஆர் ஜஸ்ட் லர்னிங், அதெல்லாமே உங்களால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வென் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் சம்திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இல்லையா? அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ப்ளீஸ் டூ இட். கரெக்டாக? அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வந்து எப்போ போடுறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ். அந்த சப்ஜெக்டில் we were seeing certain topics called as political parties. ஸோ நேற்று நம்ம போன கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we saw many topics like democratic politicsல, democratic countriesல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. அண்ட் வி ஆல்சோ சா சம்திங் லைக் ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் நேஷனில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாமல் ஃபங்க்ஷனே ஆக முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா வாட் இஸ் த கரெக்ட் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் ஷுட் பி ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மினிமம் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கணும் அண்ட் தே ஷுட் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் தென் யூ கால் தட் நேஷன் as a ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் நேஷன். ஸோ அதை நேற்று பார்த்தோம். அது இல்லாமல்
ஒன் பார்ட்டி சிஸ்டம் ஒன்று இருக்கும். அது ஒன் பார்ட்டி சிஸ்டம் இருந்தால் அந்த கண்ட்ரி டெமோக்ராட்டிக் நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ ஒன் பார்ட்டி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கிடையாது. பிகாஸ் பீப்புள் ஷுட் ஹாவ் சாய்ஸ். ஸோ அதுதான் டெமோக்ரஸி. ஸோ ஒன் பார்ட்டி சிஸ்டம், டூ பார்ட்டி சிஸ்டம் அண்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் சில பார்ட்டிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இந்தியன் பாலிட்டிக்ஸ் இன் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் ஆல் த நேஷ்னல் பார்ட்டிஸ், இஃப் தெர் ஆர் சம் ரீஜனல் பார்ட்டிஸ், வாட் ஆர் தோஸ் ரீஜனல் பார்ட்டிஸ், அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வில் கோ இன் டு த டாபிக். புரியுதா? ஃபைன். So the belief that political parties are facing crisis due to unpopularity, indifference from citizens is partially true in India. இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்டியும் ஃபேமஸ் கிடையாது. சில பார்ட்டிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, சில பார்ட்டிஸ் ஃபேமஸ் கிடையாது. அது வந்து உண்மைதான். இந்தியா பொறுத்த வரைக்கும் உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சாம்பிள் சர்வேஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள் சர்வேஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியம் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே ட்ரஸ்ட் இல்லை. இப்போ நேற்றே நம்ம கிளாஸில் பார்க்குறப்போ சம் பர்சன்ஸ் சிலர் என்ன பண்ணாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னது, இது வந்து பீப்புளோட ஒப்பீனியன். ஜென்ரலாக ஒரு சென்சஸ் எடுத்தப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுத் ஏஷியாவில் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே பெருசாக ஒரு ட்ரஸ்ட் கிடையாது. வித் அ ஹையர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தோஸ் எக்ஸ்பிரஸிங் நாட் மச் ஆர் நாட் அட் ஆல். எங்களுக்கு அவ்வளோக்கா ட்ரஸ்ட்டு கிடையாதுன்னு சிலரும், எங்களுக்கு ட்ரஸ்ட்டே இல்லை அப்படின்னு சிலரும் சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்கு, இல்லை ரொம்பவே ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் அப்படிங்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஈவன் தோ political parties are the bridge between government and the people do not trust political parties அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக சென்சஸில் தெரிய வந்திருக்கு. முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சுத்தமாக ட்ரஸ்ட் இல்லை, இல்லை அவ்வளோக்கா ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்கு, இல்லை நல்லாவே ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். Political parties are among the least trusted institutions globally. The trend observed in most other democracy. ஏன் இப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டினாவே பீப்புள் நம்புறதில்லை? எனி ஐடியா do you have? See. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், இந்தியான்னு இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஏன் நம்புறது இல்லை அப்படின்னா, தே ஆர் லிங்க் டு கரப்ஷன். ஸோ நிறையா இடத்துல வந்து பார்ட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸும் சரி, நான் சொன்னேன் இல்லையா, பார்ட்டிஸ் ஏன் டெமோக்ரஸியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அது என்டையர் பார்ட்டியோட பேரையே கெடுத்துரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே இதுதான். ஸோ வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஏன் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஒரு சில பேர் செய்கிற பிரச்சனைனால என்டையர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னாவே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வைடாக வந்துருச்சு. புரியுதா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் ஹையர் தென் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ். இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் வந்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகம். கனடா, ஜப்பான், ஸ்பெயின் அண்ட் சவுத் கொரியா நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி 30 years, past 3 decades வந்து number of Indians who would identify as political party members have steadily increased. புரியுதா? இப்போல்லாம் என்ன தெரியுமா, அவங்க வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அவங்க ஒரு டாக்டராகவோ லாயராகவோ இன்ஜினியராகவோ இருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் தே ஐடென்டிஃபை தெம் செல்ஃப் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது கார் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காரில் வந்து they'll have some other symbol, ஒரு டாக்டர் சிம்பிளோ லாயர் சிம்பிளோ இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ளாகு கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, யூ கேன் நோட் இட் டவுன். இப்போ ரோட்லாம் போகிறீங்கன்னா யூ see a car, you can find the difference. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கடைசி 30 yearsல நிறையா பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பராக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வாட் டஸ் திஸ் இம்ப்ளை? இதுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இது கரெக்டாக மேம் தப்பா மேம்னா கரெக்ட். நம்ம பீப்புள் பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இஸ் எவ்ரிவேர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூஆர் ஆல் ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷனுங்கிறனால நான் சொல்கிறேன், பாலிடிக்ஸ் இஸ் எவ்ரிவேர். இந்த ஃப்ளாக் இருந்தால் தான் பாலிடிக்ஸ் அப்படிலாம் இல்லை. நீங்கள் படிக்கிற எஜுகேஷன் கூட பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
நாளைக்கு நம்ம எப்படி ஓட்டு போடணும், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி நீங்கள் வேறு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா எப்படி அவங்க பீப்புளோட ஒப்பீனியன் ஷேப் பண்ணுறாங்க, அவங்க ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஐடென்டிஃபை இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க irrespective ஆஃப் தேர் ப்ரொஃபஷன். புரியுதா? ஸோ எஸ், தட் இஸ் வாட் இஸ் ஹியர். இன் இந்தியா த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஃபீல் க்ளோஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் இன்க்ரீஸ்ட். இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஃபேமிலியிலே ஒரு மெம்பர் வந்து எல்லா நம்மளோட ஃபேமிலியே பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் பேரண்ட்ஸ் யூ கேன் டெல் நம்ம ஃபேமிலியில் யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுலையாவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா they will tell you yes this person from our family is in political party. நமக்கு தெரிஞ்ச இவங்க பார்ட்டி இருக்காங்க, இல்லை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட முடியும். Now there are many people who are identifying with political party. புரியுதா? ஸோ வாட் ஆர் ஆல் த நேஷ்னல் பார்ட்டிஸ்? ஸோ நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, these national parties will be from various states. நிறையா ஸ்டேட்ஸில் அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ those parties there are many criterias. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிஸை வந்து நம்ம நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லலாம். சில பார்ட்டிஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் அவங்க ரூல் பண்ணுவாங்க, பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களே ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெகக்னிஷன் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு இந்த ரெகக்னிஷன் தருவாங்க. இவங்க நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ், அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸுங்கிறது அவங்களுக்கு தருவாங்க. அதை ஒவ்வொருத்தரையும் அவங்க என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணிட்டு தே ஹேவ் டு டெல் ஓகே நாங்கள் இவ்வளோ ஸ்டேட்ஸில் நாங்கள் ரூல் பண்ணுறோம், இவ்வளோ ஸ்டேட்ஸ்லேருந்து எங்களோட பார்ட்டியில் எம்பி செலக்ட் ஆகிருக்காங்க, ஸோ எங்களுக்கு நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிட்டு தே ஷுட் கெட் தட் ஸ்டேட்டஸ். புரியுதா? அதுதான் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ். ஸோ இந்தியாவில் என்னென்ன நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன் குளோபல் டெமோக்ரஸிஸ் ஃபெடரல் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டிவிஷன் இருந்துச்சுனாவே யூ கேன் கால் இட் ஆஸ் ஃபெடரல் சிஸ்டம். அந்த மாதிரி குளோபல் டெமோக்ரஸியில் ஃபெடரல் சிஸ்டம் இருந்துச்சுனாவே அதை வந்து மல்டிபிள் ப்ரெசன்ட் இன் ஒன் அண்ட் ஆர் மல்டிபிள் ஃபெடரல் யூனிட்ஸாக பிரிச்சுருவாங்க. இந்த ஃபெடரல் யூனிட்ஸுங்கிறது இந்தியாவில் என்ன அப்படின்னா ஸ்டேட். இந்தியாவில் வாட் இஸ் அ ஃபெடரல் யூனிட்? ஸ்டேட் இஸ் த ஃபெடரல் யூனிட் இன் இந்தியா. அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் வாட் வி கால் இட் ஆஸ் நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ். இன் இந்தியா நேஷனல் பார்ட்டிஸ் வித் யூனிட்ஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ் generally follow national level policies, programs and strategies. இந்த நேஷனல் பார்ட்டிஸில் என்ன பண்ணுவாங்க, நேஷ்னல் லெவலில் அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரிக்கு பாலிசி க்ரியேட் பண்ணுறது வந்து இந்த நேஷ்னல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸ்டேட் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், ஸ்டேட் லெவலில் அவங்க பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு பாலிசி மேக் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கிற மாதிரி லெட்ஸ் டேக் லாங்குவேஜஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ரீசெண்டாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க நேஷ்னல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற லாங்குவேஜையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருவாங்க. இது நேஷ்னல் லெவலில் கொண்டு வர ஒரு பாலிசியோட எக்ஸாம்பிள். இதுவே ஸ்டேட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற லாங்குவேஜை மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணால் போதும். இந்த டிஃப்ரென்ஸ் தான், புரியுதா? ஸோ நேஷ்னல் லெவல் பாலிசிங்கிறப்போ அவங்க எல்லா டிஃப்ரென்சஸையும் மைண்டில் வச்சு தான் அவங்க பாலிசி மேக் பண்ணணும். இதுவே ஸ்டேட் லெவல் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன நீடோ அதை மட்டும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். ஸோ அதுதான் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்ஸில் ஜென்ரலி நேஷ்னல் லெவல் பாலிசி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வரவங்க வந்து we can call them as நேஷ்னல் பார்ட்டி. இந்த ஸ்டேட்டஸ் யார் கொடுப்பாங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஸ்டேட்டஸ் இஸ் கிவன் பை த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எப்போவுமே தே ஷுட் பி கோஆப்ரேட்டிங் வித் ஈச் அதர். அப்போ தான் ஒரு நேஷன் வந்து என்ன ஆகும், ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. எப்போ சென்டரும் ஸ்டேட்டும் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அதுக்கு இந்த நேஷ்னல் பார்ட்டிஸும் ஸ்டேட் பார்ட்டிஸுமே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அலைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா யூ கேன் கால் இட் அஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். த எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர்ஸ் ஆல் பார்ட்டிஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹூ இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். புரியுதா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் த எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர்ஸ் ஆல் பார்ட்டிஸ் இன் த கண்ட்ரி ஆஃபரிங்
special facilities to large and established parties. புரியுதா? So in 2019, the country has 7 recognized national parties. According to 2019, 7 recognized national parties இருந்தாங்க. ஸோ நேஷ்னல் பார்ட்டிஸுங்கிறது யார் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அப்படி ரெகக்னைஸ் ஆன பார்ட்டிஸுக்குன்ட்டு சில ஃபெசிலிட்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி 2019 எவ்வளோ இருக்குது? இது 1 மார்க்கில் கேட்கலாம். 7 ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது. அதுக்குன்னு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் கோல்ஸும் இருக்கும். புரியுதா? அவங்க ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க, ஒரு ஃப்ளாக் வச்சுருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு ஐடியாலஜி பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சில எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எலெக்ஷனில் நாங்கள் இந்த தடவை வின் பண்ணோன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில கேம்பெயின்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த பார்ட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வீல் சி வாட் ஆர் தோஸ் பார்ட்டிஸ் அண்ட் வாட் ஆர் தோஸ் யூனிக் ஃபீச்சர்ஸ். புரியுதா? எஸ். First, the Indian National Congress. Indian National Congress was formed even before independence. நம்ம nationalism in இந்தியாவில் பார்க்குறப்பே நம்ம பார்த்துருப்போம் the Indian National Congress. So founded in 1885. Even before independence, it was founded in 1885 and it played a dominant role in Indian politics. அப்பருந்தே. So Indian politics அப்பருந்தே it has played a dominant role. புரியுதா? So under Jawaharlal Nehru, அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் ஜவஹர்லால் நேரு அதோட பிரசிடென்ட் ஆனார். அவருக்கு கீழே இப்போ இருக்கிற மாடர்ன் டெமோக்ராட்டிக் செக்யூலர் ரிப்பப்ளிக்காக நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் இவங்க. செக்யூலர்னா என்ன அப்படின்னா, இந்தியன் செக்யூலரிசம் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம். வாட் இஸ் தட்? ஜென்ரலி செக்யூலரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டும் அதாவது கவர்மெண்ட்டும் ரிலீஜனும் தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் வெஸ்டர்ன் செக்யூலரிசம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் செக்யூலரிசம்னா நம்ம எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியன் செக்யூலரிசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் செக்யூலரிசம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆர் ஆல் த 3 pillars ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா ஷுட் நாட் சப்போர்ட் எனி ரிலீஜன். அட் த சேம் டைம் இட் ஷுட் ட்ரீட் ஆல் த ரிலீஜன் ஈக்குவலி. எல்லா ரிலீஜனையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் எந்த ரிலீஜனையும் பர்டிகுலராக சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஃபேவரட்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்தியன் செக்யூலரிசம். இன்றைக்கி நம்ம கண்ட்ரி இவ்வளோ டிஃப்ரென்சஸ், இவ்வளோ ரிலீஜன்ஸ், இவ்வளோ லாங்குவேஜையும் நம்மளால் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னா we are a செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்கிறதுக்கு மெயினான காரணம். அதுக்கு யார் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு with this Indian National Congress. So a centrist party, it supports secularism and welfare for weaker sections and minorities. The party won 19.5% votes in the 2019 Lok Sabha election. இது 2019 Lok Sabha electionல 19.5% votes அவங்க வின் பண்ணாங்க. Next we'll be seeing All India Trinamool Congress. So it was founded in 1998. அப்படின்னு என்ன அர்த்தம்? After independence only it was founded in 1998. It's a national party with the symbol of flowers and grass. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்களோட சிம்பிள் என்னது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சிம்பிள் பாம், கை, பாம். சரி, this is the palm. So that is their symbol. So Trinamool காங்கிரஸோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா flowers and grass. So symbol of flowers and grass recognized in 2016 தான். இதை வெஸ்ட் பெங்காலில் இது ரொம்ப ப்ரொடாமினண்ட்டாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் நேஷ்னல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னா 2016 ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம்ட் இன் 1998, ரெகக்னைஸ்ட் இன் 2016 as a national party. It has been power in West Bengal in 2011 and won 22 seats in the 2019 general election. 2019 general electionல 22 seats இவங்க வின் பண்ணியிருக்காங்க. So that is the reason they are recognized as national party. Next is the Bahujan Samaj Party. So it was founded in 1984. It aims to represent and secure power for Bahujan Samaj. So Bahujan Samaj அப்படின்னா என்ன அப்படின்னா, Bahujan common people, so including Dalits, Adivasis, OBCs and religious minorities. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களோட சிம்பிள் பார்த்துக்கோங்க, எலிஃபெண்ட். அதுதான் அவங்களோட சிம்பிள். அவங்களோட மெயினான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லா மக்களுக்குமே பவர் போகணும். எஸ்பெஷலி தலித்ஸ், ஆதிவாசிஸ்னால் ஒன்றும் இல்லை, ட்ரைப்ஸ்,
ஓபிசிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு ஈக்குவலாக பவர் போகணும் அப்படிங்கிறது இவங்களோட எய்ம். ஸோ drawing inspiration from மகாத்மா பூலே, பெரியார் ராமசுவாமி நாயக்கர் அண்ட் பாபா சாஹேப் அம்பேத்கர், இவங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்கெல்லாம் மெயினாக இவங்க 3 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணவங்க. இவங்க ஒரு அன்டச்சபிலிட்டி, மெயினாக அன்டச்சபிலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணது இவங்க 3 பேர். ரொம்ப முக்கியமான இந்த 3 பேர் தான். ஸோ பிஎஸ்பி ஹேஸ் அ மெயின் பேஸ். மெயினாக இவங்க எங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஹஸ் ஃபார்ம்ட் மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ். நிறையா தடவை இவங்க பார்ட்டியை வின் பண்ணி கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி நேஷ்னல் பார்ட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பாரதிய ஜனதா பார்ட்டி. இவங்களோட சிம்பிள் தெரியும், லோட்டஸ். புரியுதா? தட் இஸ் த சிம்பிள் ஃபார் பாரதிய ஜனதா பார்ட்டி. இட் இஸ் ஃபவுண்ட் இன் 1980. Aims to build a strong modern India by drawing inspiration from ancient culture and Deen Dayal Upadhyay's ideas of integral humanism and Antyodaya. புரியுதா? இதுதான் இவங்களோட மோட்டோ. ஸோ அதோட மோட்டோ என்ன? இந்தியாவை ஸ்ட்ராங்காகவும் மாடர்னான இந்தியாவாகவும் நம்ம மாற்றணும். எப்படி மாற்றோம் அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லேருந்தும் தீன் தயாள் உபாத்யாய் அப்படிங்கிறவர் he was a person who was in nationalism in India. இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இவருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஐடியாவையுமே ஏன்ஷியன்ட் கல்ச்சரையுமே மிக்ஸ் பண்ணி ஹியூமனிசமையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்தியா மாடர்ன் இந்தியாவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களோட மோட்டோ. ஸோ இட் அட்வொகேட்ஸ் ஃபார் ஃபுல் டெரிட்டோரியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் த மோட்டோ. அண்ட் தே ப்ரமோட் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே ரூல் இருக்கணும். இப்போ வேறு வேறு ரூல் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட். இப்போது சிவில் கோட்னா பீப்புளுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் மேரேஜ், இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் irrespective ஆஃப் த டிஃப்ரென்சஸ் எல்லாருக்கும் ஈக்குவலான லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். அண்ட் பேன் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட ஒன் ஆஃப் த மோட்டோ. தே கெயின் சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட் இன் 1990s அவங்களுக்கு மெயினாக சப்போர்ட் வர ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இட் ஃபார்ம்ட் இன் 1925. அட்வொகேட்ஸ் மார்க்சிசம், லெனினிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இவங்க என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா மார்க்சிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. இட் அப்போசஸ் செஷனிசம் அண்ட் கம்யூனலிசம். செஷனிசம்னா என்னென்னா நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோம். செஷனிசம் அப்படிங்கிறது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்குறாங்கல்ல, அதை இவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. தே அப்போஸ் செஷனிசம் அண்ட் கம்யூனலிசம் அண்ட் சப்போர்ட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஃபார் ஒர்க்கிங் கிளாஸ். ஸோ இவங்க மெயினாக யாருக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் த புவர். ஸோ அவங்களோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ திஸ் இஸ் இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களோட சிம்பிள். பிகாஸ் தே ப்ரமோட் திஸ் ஒர்க்கிங் கிளாஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் புவர். ஸோ அவங்க சிம்பிளும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. Despite its presence in Kerala, West Bengal, Punjab, Andhra Pradesh and Tamil Nadu, its supports base has been இப்போ ரீசெண்டாக அவங்களோட சப்போர்ட் பேஸ் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். ஸோ இது முன்னாடி பார்த்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட். ஸோ CPIM. It is founded in 1964, supports socialism, secularism and democracy, and it opposes imperialism and communalism. புரியுதா? இவங்க கம்யூனலிசையும் இம்பீரியலிசத்தையும் அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே சப்போர்ட் சோஷியலிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இட் என்ஜாய் ஸ்ட்ராங் சப்போர்ட். எங்கெல்லாம் இவங்க ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சப்போர்ட்னா வெஸ்ட் பெங்கால், கேரளா, திரிபுராவில் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட். பர்டிகுலர்லி புவர் அண்ட் இன்டெலிஜென்ஷியான்னு என்னது, நல்லா படித்தவங்க, புரியுதா, அவங்களுக்கு கீழே எஜுகேட்டட் பீப்புள் கிட்ட இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. 1.75% votes in the 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா மெயினாக சிம்பிள்ஸ் கேட்பாங்க. சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிபிஐக்கும் சிபிஐஎம்முக்கும் ஒரு சிம்பிளில் வேரியேஷன் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் ஆஸ்க் தேர் ஐடியாலஜியில் ஏதாவது கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ யூ நீட் நாட் வரி மச். ஸோ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. It formed in 1999, advocates for democracy, Gandhian secularism, equity,
social justice and federalism. ஸோ இவங்க ஃபெடரலிசமை சப்போர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். பட் ஃபெடரலிசம், செக்யூலரிசம், சோஷியலிசம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்தோம். இவங்க ஃபெடரலிசமையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வேறு, த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வேறு. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பாம் சிம்பிள் இருக்கும், இவங்க வந்து அலார்ம் கிளாக் சிம்பிள் இருக்குது இவங்க கிட்ட. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ மேஜர் பார்ட்டி இன் மகாராஷ்டிரா, சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ஸ் இன் மேகாலயா, மணிப்பூர் அண்ட் அஸ்ஸாம்லேயும் இவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. இங்கேயும் இவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சப்போர்ட்டர்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க, புரியுதா? அண்ட் த சான்ஸ் ஆஃப் வின்னிங் த எலெக்ஷன் இஸ் ஆல்சோ ஹை ஃபார் தெம் தேர். தட் இஸ் வென் யூ கால் த பார்ட்டி இஸ் ஹேவிங் அ குட் ப்ரெசன்ஸ் இன் த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்டேட் பார்ட்டிஸ், தெர் ஆர் சோ மெனி ஸ்டேட் பார்ட்டிஸ். எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா மேம் அப்படின்னா இல்லை. பட் அட்லீஸ்ட் ஈவன் தோ தே ஆர் நாட் ஆஸ்கிங் இன் எக்ஸாம், ஐ வில் டெல் யூ தட் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பிலாங்கிங்கில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது, புரியுதா? எஸ். ஸோ மோஸ்ட் மேஜர் இந்தியன் பார்ட்டிஸ் ஆர் கிளாஸிஃபைட் as ஸ்டேட் பார்ட்டிஸ் பை த எலெக்ஷன் கமிஷன் which may not be regional in ideology or outlook. சில பார்ட்டி வந்து நேஷ்னல் பார்ட்டியாகவும் இருப்பாங்க, ஸ்டேட் பார்ட்டியாகவும் இருப்பாங்க. சில பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டிஸாக மட்டும் இருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த பார்ட்டிஸ் எல்லாம் ஸ்டேட் பார்ட்டிஸாகவும் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிஜேபி வந்து 303. ஸோ தட் இஸ் தேர், அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வேர் எலெக்டட். ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க எப்படி எந்தெந்த பீப்புள் வந்து எங்கெல்லாம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்காங்க, அந்த லாஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. யூ நீட் நாட் வரி அபவுட் தட். சம் லைக் சமாஜ்வாடி பார்ட்டி, ராஷ்ட்ரிய ஜனதா தள் ஹாவ் நேஷ்னல் லெவல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர் கான்ஷியஸ் ஆஃப் their presence. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோமா, இதெல்லாம் வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் பார்ட்டி. I hope you can see here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே, தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட் பார்ட்டிஸ் இதெல்லாம் ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டிஸ். தெர் ஆர் so many ஸ்டேட் பார்ட்டிஸ் ஹியர். நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்குமா மேம்னா தேவையில்லை. நான் தமிழ்நாடுமே எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாடு we are belonging to தமிழ்நாடுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், புரியுதா? ஸோ யூ நாட் வரி மேம், எல்லா ஸ்டேட் பார்ட்டியும் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம், எப்படி மேம் அப்படின்னா அது நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் நேஷ்னல் பார்ட்டிஸ் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், புரியுதா? எஸ். ஸோ ஓவர் பாஸ்ட் த்ரீ decades, the number and strength of Indian political parties have grown, making the parliament more diverse. ஸோ என்னாச்சுன்னா, ஸ்டேட் பார்ட்டிஸ் நிறையா வந்தனால பார்லிமெண்ட்டில் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. எல்லா ஸ்டேட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், இது நல்லதா மேம்னா கண்டிப்பாக நல்லது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அவங்களோட தேவையை சொல்கிறதுக்குன்னு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்டேட் வந்து லெஃப்ட் ஓவர் ஸ்டேட்டாக ஆகிடுவாங்க. நம்ம பார்த்தோம்ல, பவர் ஷேரிங்கில் பார்த்தோம்ல, மெஜாரிட்டேரியானிசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகாது. அப்போ மெஜாரிட்டேரியானிசம் இருக்கக்கூடாதுன்னா பவர் ஷேரிங் இருக்கணும். பவர் ஷேரிங் எப்போ வரும், பீப்புளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாதான் பவர் ஷேரிங் வரும். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா பீப்புளும் ரெப்ரசன்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் எவ்ரி பீப்புள் நீட், ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் நீட் வில் பி சாட்டிஸ்ஃபைட் இன் அ குட் மேனர், இன் அ வெரி பிளாசிபிள் மேனர். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறது நல்லது. the higher the number of political parties, good the people are represented அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ political parties have grown, making the parliament diverse. ஸோ national parties have formed alliances with state party. நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா national parties வந்து ஸ்டேட் பார்ட்டிஸோட அலையன்ஸ் மேக் பண்ணிக்குவாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னா, நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் வந்து நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கேன், பட் இந்த ஸ்டேட்டில் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை, பட் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டேட்டில் சப்போர்ட் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டு நான் பேசிக்கிறேன், நம்ம அலையன்ஸ் மேக் பண்ணிக்குவோம். இந்த எலெக்ஷனில் வந்து நீ வந்து இந்த ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து நேஷ்னல் எலெக்ஷன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னா நான் வந்து உனக்கு தொகுதி தரேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி வின்,
நான் என்னோட பார்ட்டிலேருந்து ஒருத்தவங்க வின் பண்ணாலும் சரி, நீ வின் பண்ணாலும் சரி, நீ என்னோட சேர்ந்துக்கோ. ஸோ எதனால் அப்படின்னா மெஜாரிட்டி இருந்தால் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற மெம்பர்ஸை பொறுத்து தான் யார் ப்ரைம் மினிஸ்டர் ஃபைனலாக ஆவாங்க, யார் எலெக்ஷனில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தே ஃபார்ம் அன் அலையன்ஸ் வித் த ஸ்டேட் பார்ட்டி. ஸோ தமிழ்நாட்டில் சில பார்ட்டிஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ், சம் பார்ட்டிஸ் ஆர் வெரி ஃபேமஸ். ஸோ அந்த பார்ட்டியோட சப்போர்ட் இல்லாமல் மற்ற பார்ட்டி அங்கே வின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே ஃபார்ம் அலையன்சஸ். ஸோ ஒரு நேஷ்னல் பார்ட்டியும் ஒரு ஸ்டேட் பார்ட்டியும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஜென்ரல் எலெக்ஷனில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சம் நேஷ்னல் பார்ட்டிஸ் ஃபார்ம் அலையன்சஸ் வித் ஸ்டேட் பார்ட்டிஸ் அண்ட் சின்ஸ் 1996 almost every state party has been part of a national level coalition government strengthening federalism and democracy. அப்போ என்ன ஆகும், ஒரு நேஷ்னல் பார்ட்டி இருந்து அவங்க ரூல் பண்ணால் கூட அவங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டியோட சப்போர்ட் தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஸ்டேட்டுமே அவங்களோட கண்ட்ரோலை நேஷ்னல் லெவல் பாலிட்டிக்ஸில் கொடுக்க முடியும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா எப்போவுமே எந்த ஸ்டேட்டுமே லெஃப்ட் ஓவர் ஆகாது, எல்லா ஸ்டேட்டையுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் பாலிசியை மேக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட் பார்ட்டி சிஸ்டம், நேஷ்னல் பார்ட்டி சிஸ்டம் இருக்கிறது ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ரஸிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ், இந்த நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட் லெவல் பார்ட்டின்னு இருக்கிறப்போ நேஷ்னல் பார்ட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு நேஷ்னல் எலெக்ஷன் வர்றப்போ ஸ்டேட் பார்ட்டியோட சப்போர்ட் தேவைப்படும். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த ஒரு பர்டிகுலர் நேஷ்னல் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க போய் ஸ்டேட் பார்ட்டிக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ சீட் தரோம், நீங்கள் எங்களுக்கு இந்த நேஷ்னல் பார்ட்டியில் நேஷ்னல் எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட எம்பிஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வி கேன் ஃபார்ம் கவர்மெண்ட். அப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஸோ உங்கள் ஸ்டேட்ஸ்க்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தே கெட் சப்போர்ட். அப்போ என்ன ஆகும், செலக்ட் ஆகி போனதுக்கப்புறமா ஸ்டேட் பார்ட்டி சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இன்டெரக்டாக நேஷ்னல் லெவல் பாலிசியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புரியுதா? எஸ். சேலஞ்சஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ என்ன தான், ஓகே இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இங்கே என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டெமோக்ரஸிக்கு ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு இருந்தால் கூட பீப்புள் வந்து வேர்ல்டு வைட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க மேலே வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட ஒருத்தர், அந்த பார்ட்டி வந்து 1000 மெம்பர்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அந்த மொத்த பார்ட்டியுமே அடுத்த எலெக்ஷனில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டெமோக்ரஸிக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தால் கூட பீப்புளுக்கு அவங்க மேலே டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல அப்படிங்கிற வைடான ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சவுத் ஏஷியா பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்புறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சென்சஸ் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான பேர் தான் நம்புகிறாங்க, மெஜாரிட்டி பேர் எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அவங்க ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். ஏன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஒரு தப்பும் நடந்துக்காமல் அவங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், dissatisfaction and criticism focus on 4 problem areas. So 4 problem areas and political parties must overcome these challenges to remain effective instruments. அது என்ன, அவங்க வந்து challenges overcome பண்ணணும்னா என்னெல்லாம் அவங்க வந்து கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் the main challenge is lack of internal democracy within the political parties. அந்த பார்ட்டிக்குள்ளேயே பவர் வந்து சில பேர்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி ஈஸியாக ஃபெயிலியர் ஆயிடும். அந்த பார்ட்டிக்கு உள்ளே ஃபஸ்ட்டு டெமோக்ரஸி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டியில் வேறு வேறு ரிலீஜன்லேருந்து பீப்புள் இருக்காங்கன்னு வைங்க, ஆனால் அந்த பார்ட்டியோட லீடர் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் சேர்ந்தவராக இருக்காருன்னா அவர் யார் பேச்சுமே கேட்காம ஒரு ரிலீஜனை மட்டும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அடுத்த எலெக்ஷன் என்ன ஆயிருன்னா ஒரு ஃபெயில் ஆயிடுவார். ஏன், ஒரு கண்ட்ரியில் 4 ரிலீஜன் இருக்குன்னா 4 ரிலீஜன் சேர்ந்தவங்களும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஒருத்தவங்க வின் ஆக முடியும். கரெக்டாக? பட் அவர் அந்த பேச்சை கேட்காம, யார் பேச்சையும் கேட்காம ஒரு ரிலீஜனை மட்டும் ப்ரொமோட் பண்ணால் அந்த ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் அவங்க தோற்று போயிடுவாங்க. ஸோ இதான் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி லீடர்ஷிப் இருக்குன்னா அவர் பார்ட்டிக்கு உள்ளே இருக்கிறவங்க பேச்சை கேட்கணும்.
இன்டர்னலாக ஃபஸ்ட்டு அவர் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்கணும். லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸியை அவங்க அட்ரஸ் பண்ணணும். பவரை வந்து கொஞ்சம் பேர் கையில் மட்டும் வச்சுக்காம பவர் ஷேரிங் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பவர் ஷேரிங் இருக்கணும். அப்போ தான் வெளியவும் அவங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம பவர் ஷேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பவர்ஃபுல் ஆகும். அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரியுதா? பவர் அப்படிங்கிறத நம்ம கையில் மட்டும் வச்சுக்கக்கூடாது, ஷேர் பண்ணணும். அப்படின்னா the more power we share, the more efficient we become அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. Second, this is due to lack of membership registers, meetings and regular elections, limiting ordinary members' access to information and influence. This results in leaders exercising paramount power, making personal loyalty to the leadership principles and policies. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனாஸ்டிக் சக்சஷன் presents a challenge to the lack of democracy in political parties, making it difficult for the ordinary workers to raise power. நம்ம வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது ஒருத்தங்க ஹெட் இருப்பாங்க, அவங்களோட பசங்க தான் அடுத்தது ஹெட்டாக வருவாங்க. அதை வந்து தடுக்கணும். ஏன்? அப்போது எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் என்ன? நான் ரைஸ் ஆவேன், நான் இன்னும் நல்ல பொசிஷனுக்கு போவேங்கிறது தான் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு லீடரும் அவங்களோட பசங்களை மட்டுமே இல்லை பொண்ணுங்களை மட்டுமே ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கீழே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இருக்காது. தே ஓன்ட் ஒர்க் ஃபார் தெம். ஸோ பார்ட்டி வந்து லூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டைனாஸ்டிக் பவர் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபேவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. த தேர்ட் சேலஞ்ச் கன்சர்ன்ஸ் த க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி அண்ட் மசில் பவர் இன் பார்ட்டி. இதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ட்டி மேலேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப மசில் பவர்னால் என்ன? தே இன்வால்வ் இன் வைலன்ஸ். ஸோ வைலன்ஸும் மணியை ரொம்ப இல்லீகலான மெத்தட்லையும் யூஸ் பண்ணுறது வந்து அந்த பார்ட்டி மேலே ரொம்ப பெரிய கெட்ட பேர் கொண்டு வந்து விட்டுரும். அவங்க வந்து பிராண்ட் ஆகிடுவாங்க. இந்த பார்ட்டினாவே அவங்க தப்பாக பண்ணுவாங்க, அவங்க கரப்டடாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப வைலன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த பார்ட்டி பவருக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியோ ஸ்டேட்டோ சுத்தமாக பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. தேர்டான சேலஞ்ச் என்னென்னா அவங்க வந்து மணியையும் மசில் பவரையும் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி எலெக்ஷன் டைமில் இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது அண்ட் தென் பார்த்திங்கன்னா மிரட்டி ஓட்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு என்ன இருக்கும்? அவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும், அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து முக்கியமான தேர்டான சேலஞ்ச். Parties focus on winning using shortcuts and supporting wealthy candidates. அது பண்ணக்கூடாது. வெல்தி கேண்டிடேட்ஸ் கிடையாது, டிசர்விங் கேண்டிடேட்டை அவங்க சப்போர்ட் பண்ணணும். உண்மையாலுமே அவங்க அந்த இடத்துல வருவாங்களா, வந்தாங்கன்னா நல்லது பண்ணுவாங்களா, மக்களுக்கு நல்லது நடக்குமா, நம்ம பார்ட்டிக்கு நம்ம நல்ல பேர் கிடைக்குமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் அவங்க பார்ட்டிக்கு எந்தளவு காசு தருவாங்க அதை வச்சு அவங்கள வந்து ஓட்டில் எலெக்ஷனை நிற்க வைக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் இங்கே ஒரு சேலஞ்சாக சொல்கிறாங்க. Democrats worldwide are concerned about this growing influence in democratic politics. This is spoiling the politics. ஏன்னா மசிலும் இந்த இதுவும் மணியும் it is spoiling the politics. Parties often fail to provide meaningful choices to voters as ideological differences have declined globally. ப்ராப்பரான சாய்ஸஸே கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லா பார்ட்டியும் என்னென்ன பேசினாலும் எல்லா பார்ட்டிக்கும் பின்னாடி ஒரே ஐடியாலஜி தான் சில சமயம் இருக்கிற மாதிரி தோணும். மக்களுக்கு சாய்ஸே இருக்காது. அது தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பார்ட்டி அவங்களோட ஐடியாலஜி ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், அதவே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வெளியே ஒன்று பேசினாலும் பின்னாடி அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மோட்டிவாக இருக்குது. அதனால் பீப்புளுக்கு கரெக்டான சாய்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. அந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. In Britain, the Labour and Conservative parties share fundamental aspects but differ in policy implementation. அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுறது ஒன்று தான், அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் தான் சேஞ்ச் இருக்குது. அப்போ எப்படி நம்ம வந்து பீப்புளுக்கு நம்ம சாய்ஸ் கொடுத்தா தான் நம்ம சொல்ல முடியும்? ரெண்டுமே ஒரே பார்ட்டி, இதில் என்ன சூஸ் பண்ணுறதுனே பீப்புளுக்கு புரியாது. அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம டெமோக்ரஸின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் இஷ்யூ. Fourth challenge. In UK, economic policy differences have also increased, making it difficult for those seeking different policies and electing leaders. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரே மாதிரி ரெண்டு பேர் வந்தாலும் ஒன்றே தான் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன நான் போய் மாற்றி சூஸ் பண்ணுறது, எந்த ரீசனாக வச்சு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்போ என்ன ஆகும்? பீப்புள் வந்து சில சமயம் ஓட்டே போட மாட்டாங்க.
நம்மளுக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறது, 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, 2 பேரில் யாருக்கு ஓட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதான் சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு பார்ட்டி ஃபஸ்ட் அந்த எந்த ஐடியாலஜி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத சூஸ் பண்ணிக்கணும், அது தகுந்த மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ரிஃபார்ம்? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பார்த்துக்கணும். இந்த கொஷின் கேட்கலாம், வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் டைனாஸ்டிக் சக்சஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 2. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி அண்ட் மசில் பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் நான் சொன்னேன் இல்லையா 4 சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 4 சேலஞ்சஸ் வந்து ஃபோர்த் ஒன் வந்து மீனிங்ஃபுல் சாய்ஸஸ் ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, சாரி, பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் பார்ட்டிஸ் ஷுட் பி எஸ். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா என்ன வாட் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டெமோக்ரஸி, லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைனாஸ்டி ப்ரமோட் பண்ணக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு வந்து மணி அண்ட் மசில் பவரை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 என்ன, கிளியர் ஐடியாலஜி கிளியராக இருக்கணும், புரியுதா? ஸோ ப்ராப்பர் சாய்ஸஸ் கொடுக்கணும். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே அந்த பார்ட்டி வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாங்க, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ரிஃபார்ம்? அப்போ ஒரு பார்ட்டி எப்படி மேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, சர்டைன் சேலஞ்சஸை அவங்க அட்ரஸ் பண்ணணும். வெதர் தே ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சேலஞ்சை அந்த ரிஃபார்மை கொண்டு வர்றதுக்கு அவங்க தயாராங்கன்னு கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெதர் தே ஆர் வில்லிங் டு ரெஃபார்ம், அவங்க அந்த ப்ராக்ரெஸை வந்து அந்த சேஞ்சை வந்து ஏன் கொண்டு வரணும், அவங்க ஏன் வளர்றதில்லை அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு இன்டர்னலாக யோசிக்கணும். அவங்களே இந்த பிக்சர் பார்த்தீங்களா, அவங்களே ஃபஸ்ட்டு அவங்கள இவாலுவேட் பண்ணிக்கணும். நம்மளாம் டெஸ்ட் எழுதுகிறோம்ல, எக்ஸாம் முன்னாடி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கலாம்ல, அந்த மாதிரி பார்ட்டிஸும் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வின் பண்ணுவோமா இந்த எலெக்ஷன், நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னா ஏன் பண்ண மாட்டோம், நம்ம என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஃபஸ்ட் அந்த பார்ட்டி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in democracy, party leaders make the final decision. Replacing them requires another set of party leaders. அப்போ ஒரு பார்ட்டி லீடர் இருக்காங்கன்னா அவங்கள மாற்றணும் அப்படின்னா வேறு செட் ஆஃப் பார்ட்டி லீடர்ஸ் வேணும் அப்படின்றாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து இந்த எம்எல்ஏ எம்பிஸை வந்து பார்ட்டி மாற்றாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிங் டிஃபெக்ஷன்னா என்ன மேம் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, லெட்ஸ் சே பர்சன் ஏ, அவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. எலெக்ஷனில் வந்து ஹீ இஸ் கெட்டிங் செலக்டட் இந்த எலெக்ஷன் ஃப்ரம் பார்ட்டி ஏ, செலக்ட் ஆயிடுறாரு. ஸோ செலக்ட் ஆகி அவர் வந்து பாலிடிக்ஸ் உள்ளே போயிடுறாரு, பார்லிமெண்ட்டில் எம்பி ஆயிடுறாங்க. இந்த ஓட்டிங்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, வேறு ஒரு பார்ட்டி இருக்காங்க, பார்ட்டி பி. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீ வந்து இது வந்து ஒரு லா கொண்டு வரணும், பார்ட்டியே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, நான் உனக்கு வந்து இவ்வளோ கோடி மணி தரேன், ஸோ நீ என்ன பண்ணு, பார்ட்டி ஏவை சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ஒரு வேளை காசுக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டியூஷனில் 10th ஸ்கெட்யூல்னு ஒன்று இருக்கும். 10th ஸ்கெட்யூல் இன் கான்ஸ்டியூஷனில் வந்து there is a rule that they should not do this defection என்னன்னா, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு மாறக்கூடாது, பெனிஃபிட்டுக்காகவும் பவருக்காகவும் மாறாமல் இருக்கிறதுக்கு ரூல் இருக்குது. அப்படின்னு என்னென்னா, அப்படி யாராவது மாறினாங்கன்னா அவங்க அந்த எம்பி பதவியிலேருந்தே அவங்கள தூக்கப்படுவாங்க. ஸோ அவங்க பார்ட்டி ஏ மூலமாக செலக்ட் ஆனாங்கன்னா அவங்க பார்ட்டி ஏவை தான் சப்போர்ட் பண்ணணும். த்ரூ அவுட் தேர் அந்த எம்பி சீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்ட்டி ஏவை தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா
அவங்க எம்பியாக இருக்க முடியாது. தே ஷுட் கம் அவுட் ஆஃப் தேர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு விஷயம். However, it is unclear that if this has improved internal democracy, இதனால் internal democracy increase ஆயிருக்கா, பார்ட்டி ரிஃபார்ம் ஆயிருக்காங்கிறது தெரியலை. இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு, பட் அப்படி ரிஃபார்ம் ஆயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. A law should regulate political parties' internal affairs. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா வரணும். பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்டர்னல் அஃபேரை பொறுத்த வரைக்கும் வெளியே அவ்வளோக்கா தெரியறதில்ல. பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க, உள்ளே இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோன்னு நமக்கு ஒரு ஐடியா இல்லை. we are just assuming. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா வரணும், அது பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டர்னலாக ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஒரு லா வரணும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மெம்பர் ரெஜிஸ்டர் இருக்கணும். அந்த ஃபாலோ தேர் அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சு அதை ஃபாலோ பண்ணணும். should have an independent authority. அவங்களுக்குள்ளே ஜட்ஜு மாதிரியும் ஒரு ஓப்பன் எலெக்ஷன்ஸும் அவங்களே கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லா வந்தால் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஷுட் ஆல்சோ மேண்டேட் 1/3 quota ஆஃப் டிக்கெட்ஸ் ஃபார் விமென். புரியுதா? இப்போ வந்து நிறைய பேர் பார்லிமெண்ட்லேயும் சரி பாலிட்டிக்ஸ்லேயும் சரி தேர் ஆஸ்கிங் ஃபார் ரிசர்வேஷன். புரியுதா? பாலிட்டிக்ஸில் பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன் வர்றதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் வரணும். 1/3 quota ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து விமெனுக்கு அவங்க தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் அண்ட் கோட்டா ஃபார் விமென் இன் டெசிஷன் மேக்கிங் பாடிஸ். ஏன்னா நிறைய இடத்துல என்ன அப்படின்னா, இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற செக்ஸ் ரேஷியோ படி த பாப்புலேஷன் ஆஃப் விமென் இஸ் ஹையர் தென் மென். பர்த் பர் விமென் இருப்பாங்க இல்லையா, கேர்ள் சைல்டு டு பாய் சைல்டு, அந்த ரேஷியோ வந்து விமென் அதிகம். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் சரி, இல்லைனா வந்து எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ்லேயும் சரி, நம்பர் ஆஃப் விமென் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ பாப்புலேஷன் ஹாஃப் அண்ட் அபோவ் ஹாஃபே இருந்தாலும் கூட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ விமென் ஆர் வெரி லெஸ் ரெப்ரசன்டட். அப்போ என்ன ஆகும், விமெனுக்கு ஈக்குவல் ரைட்ஸோ விமெனுக்கு நல்ல விஷயமா நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆயிரும். அப்போ என்னன்னா, த ரெஃபர்மேஷன் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. 1/3 quota வந்து விமெனுக்கு கொடுக்கணும், பார்ட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் பிளேசஸ்லேயும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஃபண்டிங் ஃபார் எலெக்ஷன் ஷுட் பி ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் டு சப்போர்ட் பார்ட்டிஸ் எக்ஸ்பென்சஸ் either in kind or cash based on parties votes from last election based பண்ணி அந்த ஃபண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The suggestions have not been accepted by political parties, but if accepted, improvements could be made. இது வந்து political parties accept பண்ணிக்கல, அப்படி பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் என்ன அப்படின்னா, ஓவர் ரெகுலேஷன் பண்ணாலும் பிரச்சனை தான். ஏன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா சில பேர் சீட் பண்ணுறதுக்கோ இந்த லாவை ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் பி ரிஃபார்ம்டு த்ரூ பப்ளிக் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி லாலாம் பண்ண முடியல அப்படின்னா, இங்கே டெமோக்ரஸியில் யார் ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னால் பீப்புள் தான் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ லானால் எதாவது பண்ண முடியலைன்னா பீப்புள்னால பண்ண முடியும். எப்படி, அடுத்த எலெக்ஷனில் ஓட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, பீப்புளுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்ட்டிஸே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் பப்ளிக் ப்ரெஷர் மூலமாக பண்ண முடியும். ஒரு பெட்டிஷன் மூலமாகவோ, பப்ளிசிட்டி மூலமாகவோ, அஜிடேஷன் மூலமாகவோ, இல்லைனா ஆர்டினரி சிட்டிசன் ப்ரெஷர் குரூப்ஸ் மூலமாகவோ சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று, மீடியா நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க இதில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு இம்ப்ரூவ் ஆஸ் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி டிபெண்ட்ஸ் ஆன் இட். ஏன்னா நிறைய பேர் பாலிட்டிக்ஸை வந்து பார்த்து பயப்படுவாங்க. எந்த அளவுக்கு பீப்புள் அதுலேருந்து தள்ளி இருக்காங்களோ அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்லை டெமோக்ரஸியோ கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் உள்ள இன்வால்வ் ஆக தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ரிஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் பாலிட்டிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தட் த கவர்மெண்ட் மேக்ஸ் திஸ் கண்ட்ரி அ வெரி டெவலப்டு நேஷன். அதுக்கு பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தவங்க வந்து இது எங்களுக்கு வேணும்னு சொன்னாதான் கவர்மெண்ட்டுக்கு கேட்கும். அதை விட்டுட்டு இல்லை பாலிட்டிக்ஸ்னால் இவங்களுக்கு மட்டும்தான், நான் பாலிட்டிக்ஸ்க்கு வரல அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய தப்பு. எந்த அளவுக்கு நம்ம டைனாஸ்டி கவர்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்தளவுக்கு பீப்புளும் உள்ளே இன்வால்வ் ஆகணும். பீப்புள் இன்வால்வ் ஆகலைன்னா அவங்க ஆப்வியஸ்லி அதை தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குட் பாலிட்டிக்ஸ் கேன் பி சால்வ்டு த்ரூ மோர் அண்ட் பெட்டர் பாலிட்டிக்ஸ். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு.
ஸோ நிறைய புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். பாலிடிக்ஸ் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இன்னும் நல்லா ஒரு சயின்ஸ் மாதிரி படித்தது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஜாயின் திஸ் டெலிகிராம் சேனல். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய செஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.